திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் ஆதார் ஓடிபி நடைமுறையால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அசோக் வழங்க கேட்கலாம். வணக்கம் அசோக், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வினிதா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் சீட்டு வழங்கும் போது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டிய நடைமுறையால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆரணி மற்றும் அதன் சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து தினந்தோறும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளான வயதானவர், கர்ப்பிணிகள், மொபைல் போன் இல்லாதவர்கள் மற்றும் ஆதார் எண்ணுடன் மொபைல் போன் இணைக்கப்படாதவர்கள் ஓபி சீட்டு பெற முடியாமல் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் அவரது உறவினர்கள் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக மருத்துவமனையிலே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நீண்ட நேரமாக காத்திருப்பதால் சிலர் மருத்துவம் பெற முடியாமல் தனியார் மருத்துவமனையை நாடும் சூழலும் உருவாகியுள்ளது. நோயாளிகள் ஆதார் ஓடிபி பெற்று சிகிச்சை பார்ப்பதற்குள் உயிர் போகும் ஆபத்து ஏற்படும் நிலை ஏற்பட்டதாகவும் நோயாளிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். எனவே நோயாளிகள் சிரமத்தை கருத்தில் கொண்டு ஆதார் ஓடிபியை நடைமுறை மற்றும் மாற்று ஏற்பாடுகள் செய்து ஓபி சீட்டு வழங்கும் பணியை எளிமையாக ஆக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்துக்கும் சுகாதாரத்துறைக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் காத்திருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அங்க பாத்தீங்கன்னா ஏராளமான முதியவர்கள் சிகிச்சைக்காக வந்துள்ளனர். அவர்கள் மயக்கம், வாந்தி போன்ற அது போன்ற கோளாறுகள் ஏற்பட்டு வருகின்றது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அசோக். ஆதார் கார்டு இருந்தால் தான் பார்ப்பேன், இல்லைனா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே ஒரு லைனில் நின்றுக்கிறேன், ஆதார் கார்டு இருக்குன்னு சொல்லி. எங்களோட ஆதார் கார்டு இல்லாததுனால காத்திருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இங்கே டாக்டர் பார்க்க போனாங்க, டாக்டர் இதே தான் சொல்கிறாரு. இது என்ன எனக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீங்கள் தான் பார்த்து. 3 மணி நேரம் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிது, ஓபி சீட்டு வாங்க முடியல. என்னங்க இவ்வளோ கூட்டம் நிற்கிது, ஓபி சீட்டு வாங்க முடியலன்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஆதார் கார்டு இணைச்சிருக்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போவோம், ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் தாங்க நாங்கள் ஓபி சீட் தருவோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 மணி 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். கூட்டம் குறையில. இந்த போக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாகவே இருக்குது. இது எப்படி சரி பண்ண போகிறாங்க இந்த அரசாங்கன்னு தெரியல. இந்த ஆரணியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மருத்துவமனை தான் நல்ல எல்லாரும் போய் வைத்தியம் பார்க்குற அளவில் இருக்குது. வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஆதார் கார்டில் ஓடிபி கேட்குறாங்க. ஓடிபி கேட்டால் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓபி சீட்டு தருவோம்னு சொல்கிறாங்க. ஓபி சீட்டு இல்லாமல் நாங்கள் போய் எங்கே போய் வைத்தியம் பார்க்கறது, யாரை பார்க்கறது, யார்கிட்ட கேட்கறது எதுவுமே தெரியல. இந்த அரசாங்கம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல.